சேர்மன் சுவாமி சமாதி இருக்கும் இடத்தில் சுவாமியின் தந்தை தனது கைகளால் சிறிது மண்ணை எடுத்து லிங்கம் போல் பிடித்து வைத்துள்ளார். அந்த லிங்கம் தான் இன்று 2 அடிக்கு மேல் வளர்ந்து உள்ளது. தாமிரபரணி ஆற்று நீரில் லிங்கத்தினை பல ஆண்டுகளாக அபிஷேகம் செய்து வந்தும் அந்த லிங்கம் கரையாமல் உள்ளது. அந்த லிங்க அபிஷேக தீர்த்தத்தினால் பல நோய்கள் தீருகிறது. குறிப்பாக வலிப்பு நோய், மனநோய், அரிப்பு, கட்டி என பல நோய்கள் தீருகின்றன. சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்து 100 வருடங்களை தாண்டிவிட்டது. ஆனால் தற்போதும் சுவாமிகள் பல விதத்தில் தனது ரூபத்தினை மக்களுக்கு காட்டி வருகின்றார். திருச்செந்தூரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி முதல்வராக பணியாற்றிய சர்க்குணம் என்பவர் ஒரு சமயம் ஏரலுக்கு சுவாமியை கும்பிட குடும்பத்துடன் வந்திருக்கின்றார். அவர்கள் தாமிரபரணியில் நீராடும் போது அவரது மகன் நீரில் மூழ்கிவிட்டான். உடனே அவர், சேர்மா, என் மகனை காப்பாற்று என குரல் எழுப்பியுள்ளார். அப்போது அங்கு வந்த பெரியவர் ஒருவர் ஆற்றில் இறங்கி அவருடைய மகனை காப்பாற்றியுள்ளார். அதன் பின் அவர் மகனை அன்போடு கட்டி அரவணைத்து விட்டு தன்னுடைய மகனை காப்பாற்றிய பெரியவருக்கு நன்றி சொல்ல சர்க்குணம் அவரை தேடிய போது அவரை காணவில்லை. பல இடங்களில் தேடியும் அவரை போன்ற உருவத்தில் யாரும் இங்கே நடமாடவே இல்லை என்று அக்கம் பக்கத்தினர் கூறிவிட்டார்கள். ஆகவே மகனை காப்பாற்றியது சேர்மன் சுவாமிகளே என்று அவர் மட்டுமல்ல, அனைவரும் நம்பினர்.